ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.4 அதாவது ஆப்ஷனல் இருக்கு இல்லையா அந்த எக்ஸசைஸ். விச் டேர்ம் ஆஃப் த ஏபி 121, 117, 113 எக்ஸெட்ரா இஸ் இட்ஸ் ஃபஸ்ட் நெகட்டிவ் டேர்ம் ஹிண்ட். அதாவது n ஃபார் an is less than 0. இப்போ வந்து இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க ஏபி, அதாவது 21, 17, 13 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. ஆனால் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. அப்போ பர்டிகுலர் டைம் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல அது வந்து 0 ஆகி அதுக்கப்புறம் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது இன்டீஜர்ஸில் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வர்றதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செய்வோமா? சொல்யூஷனில் the given AP, ஃபஸ்ட்டு the given AP is என்ன கொடுத்துருக்காங்க? 121, 7, 13 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏ எழுதிடலாமா? எஸ், 121. டி என்ன பண்ணலாம்? 117 இருந்து 121 சப்ட்ராக்ட் பண்ணால் -4ன்னு கிடச்சிருது. இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎன் வந்து லெஸ் தென் 0 தான். நம்ம வந்து அது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ என்ன ஃபார்முலா எழுதுவோம்? an is equal to என்ன பண்ணும்? a plus n minus 1 into d அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் போடுவோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி இதில் பாருங்களேன், நம்ம an வந்து லெஸ் தென் 0ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும்? a plus n minus 1 into d வந்து லெஸ் தென் 0 எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? அப்போ a plus n minus 1 into dனா ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 121 ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது. n minus 1 into d ஓட வேல்யூ 117. சாரி, d ஓட வேல்யூ என்ன வரும்? -4 இஸ் லெஸ் தென் 0. இதில் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்து nth டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். 121 ப்ளஸ் இதை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -4n. இங்கே வந்து 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். +4 லெஸ் தென் 0. இப்போ என்ன வரும் பார்ப்போமா? 121 இருக்கா? 121 இது வந்து -4n வந்துடுது. +4 லெஸ் தென் 0. இது -4n. இந்த ரெண்டு டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணால் வரும் -4n. 121 + 4 125 இஸ் லெஸ் தென் 0. அப்போ -4n அப்படியே வச்சுக்கிட்டு லெஸ் தென் இந்த +125 அந்த சைடு கொண்டு போனால் வரும் -125. இப்போ 2 மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்னோட வேல்யூ 125 டிவைடட் பை 4. டிவைடட் பை 4னா டிவைட் பண்ணி பார்ப்போமா? 125 4ல் டிவைட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 3 4s are 12. 1 4 is 4. bring down 0. 0.24s are 8. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்குது? சாரி, லெஸ் தென் இருக்கா அந்த இடத்துல? ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்மாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் டேர்ம் அந்த சைடு கொண்டு போகும்போது ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஆயிடுது. நெகட்டிவ் டேர்ம் ஆகும்போது இங்கேயும் வந்து சைன் சேஞ்ச் ஆயிரும். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஒரு இடத்துல. அப்போ வந்து n இஸ் கிரேட்டர் தென் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 31.2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? 2 இதுக்கப்புறம் ரிமைனிங் எக்ஸ்ட்ரா வேறு கண்டுபிடிச்சிக்கனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 0 போட்டுட்டு bring down 0 போட்டோம்னா 4 4s are 16, 5 4s are 20. எஸ், 5 4s are 20ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது? 25 அப்படின்னு கிடைக்குது. 25ங்கிற வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா? n must be என்ன வரணும்? n must be an இன்டிஜராக இருக்கணும். n must be an இன்டிஜராக இருக்கணும் அப்படின்னா the smallest integer value of n greater than 31.25 is என்ன வரணும்? இப்போ 32. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு.